தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண் நிதி அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த 4 ஆண்டுகளும் நடத்தியது போலவே இந்த ஆண்டும் மாநிலம் முழுவதும் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அவற்றில் கலந்து கொண்ட பல்வேறு மாவட்டங்களில் உழவர்கள், விவசாய சங்கங்கள், இயற்கை உழவர்கள், கரும்பு விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், விவசாய இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கம், வேளாண் இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், விதை உற்பத்தியாளர்கள், வேளாண் வணிகர்கள், முட்டைப்பால் உற்பத்தியாளர்கள், கடல்சார் மீனவர்கள், உள்நாட்டு மீனவர்கள், வேளாண் வல்லுநர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரின் கருத்துக்களை நேரடியாகவும் மின்னஞ்சல் மனுக்கள் மூலமாகவும் பெற்று அவற்றை கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் உழவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் நோக்கத்துடன் 2025-26 ஆண்டிற்குரிய வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் நிதி அறிக்கையில் உழவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு உழவர் நலம் மேம்படும் வகையில் செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த நிதி அறிக்கை வேளாண் பெருமக்கள் மிடுக்காக நடைபோட்டு மகிழ்ச்சி அடையும் விதமாக புது பொலிவுடன் சிறப்பான திட்டங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேளாண்மை துறை முதலமைச்சரின் உழவு நல சேவை மையங்கள். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 4000 வேளாண் பட்டதாரிகளும் 600க்கு மேற்பட்ட வேளாண் பட்டயதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்றனர். இவர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். எப்படி மக்கள் முதல்வர் மருந்தகமோ அதே போல் முதல்வர் மருந்தகமோ அதே போல் இத்திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட 30% மானியமாக ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வழங்கப்படும். இதற்கென ரூபாய் 42 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இம்மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும். அத்துடன் நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். பயிர் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட சிறப்பு தொகுப்பு திட்டம். தமிழ்நாட்டில் டெல்டா அல்லாத 29 மாவட்டங்களில் சராசரியாக 34 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. கார், குறுவை, சொர்ணாவாரி நில பருவங்களில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட டெல்டா அல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவற்றுக்கு ரூபாய் 102 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதேபோல் டெல்டா மாவட்டங்களில் சராசரியாக 18 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட டெல்டா மாவட்டத்தின் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவருக்கு 58 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானாவாரி நிலங்களில் ஓடை உழவு செய்வதை ஊக்குவிக்கும் திட்டம். முற்காலத்தில் உழவு மேற்கொள்வது பொன் ஏர் பூட்டுதல், சித்திரமேரி வைபவம், மதியேர், நல்லேர் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளது. மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்களில் சித்திரை முதல் நாளில் பொன்னியர் உழவு என்பது பெரிய திருவிழாக கொண்டாடப்பட்டுள்ளது. நான் முதலில் ஓர் உழவன், அதற்கு அடுத்துதான் மன்னன் என்று பறைசாற்றும் விதமாகவும் கோடை உழவின் அவசியத்தை எடுத்து கூறும் வகையிலும் அந்நாளில் பொன்னியர் உழவை மன்னர்கள் தொடங்கி வைப்பார்களாம். தற்போதுள்ள வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கோடை உழவு செய்வது பரவலாக குறைந்துள்ளது. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.